அப்போ ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி எப்போ வந்தார் எப்படி வந்தாருன்னு எதுவும் தெரியாது, மாநில நிர்வாகி. ஏன் விஜயால் அப்படி வந்துட்டு போக முடியாது? அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாரு. நான் வரணும்னா க்ரீன் கார்டர் லெவலில் எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க. அதாவது எப்படின்னா, அவசர சிகிச்சைக்கு இங்கேருந்து ஒரு இதயத்தை கொண்டு போய் இன்னொரு ஆஸ்பத்திரியில் சேர்க்குறோம்ல, அப்படி போகும்போது ரோட்டில் இருக்க எல்லா சிக்னலும் க்ரீனில் இருக்கணும், எல்லாரும் ஒதுங்கி நிற்கணும், ஸ்பீட் பிரேக் எதுவுமே இருக்கக்கூடாது, மேடு பள்ளி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி நான் வருவேன். அதாவது திருச்சியிலேருந்து கரூர் வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களை நான் இவ்வளோ வேகமாக வருவேன். பின்னாடி எனக்கு வந்து இதுதான் ஹைலைட். அதாவது என் கட்சிக்காரன் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது யாரு? கட்சி முடிவு பண்ணலாம், அறிவிக்கலாம். அதை போய் காவல்துறையிட்ட கேட்குறாரு, என் கட்சிக்காரன் கூட என் பின்னாடி வரக்கூடாது, நீங்கள் தான் பண்ணணும். இது எவ்வளோ முட்டாள்தனமானது, எவ்வளோ முட்டாள்தனமானது. ஏர்போர்ட்டில் என் கட்சிக்காரன் வரக்கூடாதுங்கிறாரு. இது யாருங்க சொல்ல முடியும்? இது சொல்ல வேண்டியது இந்த கட்சி முடிவு. நான் கட்சி தலைவர் ஒரே ஒரு வீடியோ வழக்கம் போல் கையை கட்டிக்கிட்டு இந்த மாதிரி தயவுசெய்து வராதிங்க, நான் மட்டுமே பார்த்துட்டு வரேன்னா கட்டுப்படணும்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கட்டளை இட்டாருன்னா கீழே கேட்குறாங்கல்ல, சீமான் சொன்னார்னா கேட்குறாங்கல்ல. அப்போ ஏன் அந்த கட்டுப்பாடு இங்கே இல்லை? இவர் ஏன் போய் காவல்துறை நம்புறாரு?